Exercise 9.9 fifth sum, find by integration the volume of the container which is in the shape of a right circular cone, so conical frustum as shown in the figure னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது, ஒரு கோனை வந்து கொஞ்சம் இந்த முனையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டோம்னா என்னது, அது வந்து ஒரு ஃப்ரஸ்டம். அவர் வந்து ஒரு கிணத்துலலாம் பக்கெட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பக்கெட் வந்து என்னது ஃப்ரஸ்டத்தோட ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இதுதான் அந்த ஃப்ரஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கர்வில் இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அதோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் மீட் பண்ணுறது அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம 0,0 நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வேறு எங்கேயாவது இடத்துல இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் ஆரிஜின் அப்படின்னு போட்டுக்கலாம். சென்டர் இஸ் ஃபிக்ஸ்டு இன் ஆரிஜின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ எல்லா இடத்துலையும் எங்கென்ன பாயிண்ட்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அது ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது அப்படின்னா ஒய் வந்து வேல்யூ 0. ஸோ 1,0ன்னு இருக்க போகுது இந்த இடத்துல. இது 0,0, இது 1,0. இது 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூவே கிடையாது அந்த ஒய் ஆக்சிஸில். அப்போ அது என்னவாக இருக்க போகுது, 0,2 இருக்க போகுது. இது இங்கேருந்து 2 மீட்டர் இருக்குது, இங்கே கீழேருந்து என்னது, இந்த இடத்துல இது 1 மீட்டர், இந்த இடத்துல என்னது 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த இடத்துல என்னவாக இருக்க போகுது, 2,2. ஒய்யோட லென்த் வந்து 2 மீட்டர், எக்ஸோட லென்த்து 2 மீட்டர். அப்போ இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் வந்து 2,2 இருக்க போகுது. ஓகேவா, இப்போ இந்த லைனை என்ன செய்கிறாங்க, அப்படியே சுற்றுறாங்க. அப்படியே சுற்றும் போது இந்த ஃப்ரஸ்டத்தோட ஷேப் வருது இல்லையா, அந்த வால்யூம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியணும் இல்லையா, வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். நம்மளுக்கு எந்த லைனோட ஈக்குவேஷன் தேவை, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் தேவை. ஏன்னா அதை தான் என்ன செய்கிறாங்க, இப்படி ஒய் ஆக்சிஸை சுற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால நம்ம எனக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏபிங்கிற லைனோட ஈக்குவேஷன் வேணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி வேணும். அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, 1,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, 2,2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, அதை வச்சுட்டு 2 பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதை x1 y1 வச்சுங்க, இதை x2 y2ன்னு வச்சுங்க. எதை மாற்றி வச்சாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதை x2 y2ன்னு வச்சுக்கிட்டு இதை x1 y1 வச்சுக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, y மைனஸ் y1க்கு பதிலாக என்ன போட போகிறோம், 0 டிவைடட் பை y2ங்கிறது என்னது 2 மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1ங்கிறது என்னது 1 டிவைடட் பை x2ங்கிறது 2. ஸோ 2 மைனஸ் 1 விச் இம்ப்ளைஸ் y மைனஸ் 0ங்கிறது y, 2 மைனஸ் 0ங்கிறது 2. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துங்க. ஸோ y இன்ட்டு 1 y கிடைக்கும். இந்த 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2x மைனஸ் 2ன்னு ஆகிடும். ஓகேவா, நம்மளுக்கு லிமிட்ஸ் எல்லாம் என்னது, அதாவது இதை வந்து இப்படி சுற்றுறோம் இல்லையா, அப்போ லிமிட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸை வச்சு தான் நம்ம போடுவோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் வச்சு போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு மாற்றிக்குவோம். ஓகேவா, இந்த ப்ளஸ் -2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ +2ன்னு ஆகிடும். அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். ஓகேவா, இப்போது எக்ஸோட ஈக்குவேஷன் தெரிஞ்சு போயிடுச்சு. லிமிட்ஸு தெரியும் நம்மளுக்கு, எங்கேருந்து எது வரைக்கும், 0லேருந்து 2 வரைக்கும். இதுதானே அதனுடைய ஹைட்டே. அந்த ஹைட்டில் மாற போகிறது கிடையாது. இந்த ஸ்லாண்ட் ஹைட் இப்படி இருந்தால் கூட எதை வந்து பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும், இந்த 2 வரைக்கும், 0லேருந்து 2 வரைக்கும். ஸோ வால்யூம் நம்மளுக்கு தெரியும். ஒய் ஆக்சிஸை சுற்றி இந்த இது போணுச்சுன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். பை இன்ட்டு இன்டகிரேஷன் ஏ டு பி, ஒய் ஆக்சிஸுங்கிறதுனால டிஒய், வால்யூம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ பை இன்டகிரேஷன் 0 to 2 லிமிட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸோட வேல்யூ தெரியும். அந்த ஒய் ப்ளஸ் 2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் டிவைடட் பை 2 சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஒரு ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இன் பை. இந்த ஸ்கொயர் இதுக்கு கொண்டு போயிடுங்க. 2 ஸ்கொயருங்கிறது 4, அது தூக்கி வெளியில் போட்டுக்கலாம். ஓகேவா, இன்டகிரேஷன் 0 to 2 இந்த ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2yன்னு மாறிடும். ஓகேவா, சாரி 4yன்னு மாறிடும். ஓகேவா, இன்ட்டு டிஒய். ஆர் நம்ம இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னே வச்சுட்டு ஒய் ஸ்கொயருக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியும் பண்ணாலும் வரும். ஒய் பவர் n இஸ் ஈக்குவல் டுங்கிறது ஒய் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அதுமாதிரி இங்கே ஒய் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் என்னங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், ஒய் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. எந்த ஃபார்மேட்டில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா, ஸோ பை பை 4 ஒய் ஸ்கொயருங்கிறது இன்டகிரேட் பண்ணுங்கள், ஒய் கியூப் டிவைடட் பை 3. 4 இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒய்.
எகெயின் இங்கே 4 இருக்குது, y இருக்குது, y இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிங்க. தென் லிமிட் வந்து 0லேருந்து 2 வரைக்கும். ஜஸ்ட் அப்படியே அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். அப்பர் லிமிட் வந்து 2. ஸோ எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அங்கே 2 போட போகிறோம். 2 கியூப்ங்கிறது 8. ஸோ 8 டிவைடட் பை 3 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 2. 4 2s are 8. ஓகேவா? ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயருங்கிறது 4. 4 இன்ட்டு 2 8. இங்கே மைனஸ் 0 தான் வரப்போகுது, ஏன்னா எல்லாமே ஒய்யோட மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அது 0 அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ 5/4 இன்ட்டு 16 ப்ளஸ் 8/3ன்னு இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துங்க. 5/4 இன்ட்டு 16 3s are 48 ப்ளஸ் 8 டிவைடட் பை 3 which is equal to 48 plus 8ங்கிறது 56. ஸோ 5/4 இன்ட்டு 56 டிவைடட் பை 3. இதை கேன்சல் பண்ணிங்க 1 டைம் 4 டைம். ஸோ 14 pi டிவைடட் பை 3 தான் இதனுடைய ஆன்சர், கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா?